அதற்கு பக்கபலமாக இன்றைக்கு ஆதவ அர்ஜுனா அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் பிரிவு மாநில பொதுச் செயலாளராக அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு அண்ணன் எப்படியெல்லாம் காய் நகர்த்துவாருங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா அவரோட நான் பணியாற்றியவன். சிதம்பரம் நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணன் திருமாவளவனை ஆதரித்து களத்திலே நின்றவர்கள் நாங்கள். அவர் எப்படியெல்லாம் வியூகம் அமைப்பார் என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும். QR கோடை முதலாக ஒரு வேட்பாளருக்கு அறிமுகப்படுத்தியதே சிதம்பரம் தொகுதியில் தான், அனைவருக்கும் தெரியும். அண்ணன் ஆதவ அர்ஜுனா அவர்கள் அதை தெளிவாக வரையறுத்து அந்த வெற்றியை இமாலய வெற்றியாக மாற்றினார். 3400 ஓட்டு வாக்குகளின் வித்தியாசத்தில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற எழுச்சி தமிழரை இந்த முறை 1,30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைப்பதற்கு ஆதவ அர்ஜுனா களப்பணி மிக அசாத்தியானது. இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் அவர் தன்னை இணைத்துக் கொண்டதற்கு பிறகு அவர் ஒரு விஷயத்தை சொன்னார் என்கிட்ட. கிளைக்கழகம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கிளைக்கழகத்தினுடைய பட்டியல் அவர் கையில் இருக்கு. எல்லா வார்டுனுடைய பட்டியலும் ஆதவ அர்ஜுனா கையில் இருக்கு. இது இன்னைக்கு எடுத்ததல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இதே பிரசாந்த் கிஷோர் அவர்களும் ஆதவ அர்ஜுனா அவர்களும் களப்பணி செய்கிற போதே அந்த பட்டியல் தயாராகிவிட்டது. இந்த பட்டியலின் அடிப்படையில் தான் அன்றைக்கு திமுகவிற்கு இருவரும் வேலை செய்தார்கள், அதை வெற்றி பெற வைத்தார்கள். பிரசாந்த் கிஷோர் 13 ஆண்டுகளுக்கு முன்பு பாரதிய ஜனதாவை இந்திய திருநாட்டில் ஆட்சி அமைக்க உதவியவர்.